இளக்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் நாளை கூடுகிறது. முதல்வர் பழனிசாமி நம்பிக்கை கோருகிறார். பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்போம், முதல்வர் பழனிசாமி உறுதி. அதிமுக எம்எல்ஏக்கள் தொகுதிகளில் மக்கள் பேரணி. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி, மு.க. ஸ்டாலின் பேட்டி. பாகிஸ்தான் மசூதியில் வெடிகுண்டு தாக்குதல், 100 பேர் பலி, 200 பேர் படுகாயம். தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நாளை கூடுகிறது. முதல்வராக பொறுப்பேற்றுள்ள பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிகிறார். தமிழக அரசியலில் 2 வாரங்களாக நிலவி வந்த அரசியல் நிலையற்ற தன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழகத்தின் 13வது முதல்வராக எடப்பாடி கே. பழனிசாமி பதவியேற்றார். பதவியேற்ற 15 நாட்களுக்குள் பேரவையில் பெரும்பான்மை பலத்தை புதிய அரசு நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் அறிவுறுத்தியிருந்தார். இதனிடையே சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நாளை நடைபெறும் என பேரவைச் செயலர் ஜமாலுதீன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நாளை காலை 11 மணிக்கு பேரவை கூடியதும் அமைச்சரவை மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதல்வர் பழனிசாமி முன்மொழிவார். இந்த தீர்மானம் வழிமொழியப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும். முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என்பதால் குரல் வாக்கெடுப்புக்கு பதிலாக உறுப்பினர்களை எண்ணி கணிக்கும் முறை பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி ஒவ்வொரு பிரிவு வாரியாக உறுப்பினர்களை எழுந்து நிற்கச் சொல்லி ஆதரிப்போரின் எண்ணிக்கை கணிக்கப்படும். இதேபோல் எதிர்ப்போரின் எண்ணிக்கையும் கணிக்கப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் என தெரிகிறது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 117 உறுப்பினர்களுக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். தற்போதைய நிலவரப்படி அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களில் 124 பேர் கே. பழனிசாமிக்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். பன்னீர்செல்வத்திற்கு 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது தவிர திமுகவைச் சேர்ந்த 89 எம்எல்ஏக்கள் பேரவையில் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 8 எம்எல்ஏக்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த 1 எம்எல்ஏவும் உள்ளனர். மேலும் நியமன உறுப்பினர் ஒருவரும் பேரவைத் தலைவரும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர பேரவையில் 1 உறுப்பினர் பதவி காலியாக உள்ளது. இதில் நியமன உறுப்பினருக்கு வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. 233 உறுப்பினர்கள் மட்டுமே வாக்கெடுப்பில் பங்கேற்பார்கள். தேவைப்பட்டால் பேரவைத் தலைவர் தான் விரும்பும் அணிக்கு வாக்களிக்கலாம். இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ளது. 1987 ஆண்டு டிசம்பரில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் மரணமடைந்ததை அடுத்து 1988 ஆண்டு ஜனவரியில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலான அமைச்சரவை மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. திமுக எம்எல்ஏக்கள் வாக்கெடுப்பை புறக்கணித்த நிலையில் அவையில் பெரும் மோதல் ஏற்பட்டது. இதற்கிடையே 111 உறுப்பினர்களுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்திய பேரவைத் தலைவர் PH பாண்டியன் ஜானகி ராமச்சந்திரன் அணி வெற்றி பெற்றதாக அறிவித்தார். இதன் பிறகு தமிழக சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. தமிழகத்தின் 13வது முதல்வராக எடப்பாடி கே. பழனிசாமி பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 30 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அதிமுகவின் புதிய சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதேபோல பன்னீர்செல்வமும் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எனினும் பழனிசாமியை ஆட்சி அமைக்குமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் மாளிகையில் நேற்று மாலை 4:30 மணி அளவில் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் பழனிசாமிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
தமிழக முதல்வராக பழனிசாமி பதவியேற்றதை தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் அணி அணியாக பதவியேற்றனர். அவர்களுக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழக முதல்வராக பதவியேற்ற பழனிசாமிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். இதனை பிரதமர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட 31 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, மாவட்ட வருவாய்ப்பணி, காவல், நிதித்துறை, உள்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சி சீனிவாசனுக்கு வனத்துறையும், KA செங்கோட்டையனுக்கு பள்ளிக் கல்வித்துறையும், செல்லூர் கே ராஜுவுக்கு கூட்டுறவுத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பி தங்கமணிக்கு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகளும், SP வேலுமணிக்கு உள்ளாட்சித்துறை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையும், D ஜெயக்குமாருக்கு மீன்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. CV சண்முகத்துக்கு சட்டத்துறையும், KP அன்பழகனுக்கு உயர்கல்வித்துறையும், டாக்டர் V சரோஜாவுக்கு சமூக நலன் மற்றும் சத்துணவு துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. MC சம்பத்துக்கு தொழில்துறையும், KC கருப்பண்ணனுக்கு சுற்றுச்சூழல் துறையும், R காமராஜுக்கு உணவு மற்றும் பொது விநியோகத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. OS மணியனுக்கு ஜவுளி, கைத்தறி, துணிநூல் துறையும், உடுமலை கே ராதாகிருஷ்ணனுக்கு வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி துறைகளும், டாக்டர் C விஜயபாஸ்கருக்கு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலன் துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. R துரைக்கண்ணுவுக்கு வேளாண் துறையும், கடம்பூர் ராஜுவுக்கு தகவல் மற்றும் விளம்பரத்துறைகளும், RP உதயகுமாருக்கு வருவாய்த்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. வெள்ளமண்டி நடராஜனுக்கு சுற்றுலாத்துறையும், KC வீரமணிக்கு வணிக வரித்துறையும், KT ராஜேந்திர பாலாஜிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. P பெஞ்சமினுக்கு ஊரக தொழில்துறையும், டாக்டர் நீலோபர் கபிலுக்கு தொழிலாளர் நலத்துறையும், MR விஜயபாஸ்கருக்கு போக்குவரத்து துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. டாக்டர் M மணிகண்டனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையும், BM ராஜலட்சுமிக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும், G பாஸ்கரனுக்கு காதி கிராம தொழில்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சேவூர் S ராமச்சந்திரனுக்கு இந்து சமய அறநிலைத்துறையும், S வளர்மதிக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன் துறைகளும், P பாலகிருஷ்ண ரெட்டிக்கு கால்நடை பராமரிப்பு துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பதவியேற்பு நிகழ்ச்சி நிறைவு பெற்றதை அடுத்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக துணை பொதுச் செயலர் TTV தினகரன் உள்ளிட்டோர் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் முன்னாள் முதல்வர்கள் MGR மற்றும் அண்ணா நினைவிடங்களுக்கும் அவர்கள் சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என தெரிவித்தார். மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபித்து மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் ஆதரவை பெறும் வகையில் இன்று முதல் அதிமுக MLA-க்களின் தொகுதிகளில் மக்கள் பேரணி நடத்தப்படும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் வரை சசிகலாவின் குடும்பத்தினரை ஏற்கவில்லை என கூறினார். மக்கள் விரும்பாத சசிகலா குடும்பம்தான் தற்போது ஆட்சியில் இருப்பதாக தெரிவித்த பன்னீர்செல்வம், மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம் என கூறினார்.
மாண்புமிகு அம்மா அவர்களால் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள். சசிகலா குடும்பத்தினர் யாரையும் அம்மா மீண்டும் கழகத்தில் சேர்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கின்ற ஆட்சி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகளுடைய ஆட்சி இல்லை. சசிகலா குடும்பத்தினுடைய ஆட்சிதான் இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கிறது. பதவி ஏற்றிருக்கின்ற சசிகலா குடும்பத்தினுடைய ஆட்சியை நீக்கி மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய புனிதமான ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம் என்று இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவிடம் ஆசி பெற்றிருக்கின்றோம். இந்த சபதத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக தொண்டர்களும் மக்களும் தங்களையே ஆதரிப்பதாகவும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மக்களின் ஆதரவை பெறும் வகையில் அதிமுக எம்எல்ஏக்களின் தொகுதிகளில் மக்கள் பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்ந்திருக்கின்ற அந்தந்த தொகுதிகளில் நாளை முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் நியாயமான முடிவினை எடுக்க வேண்டும் என்று அந்தந்த தொகுதியில் வாக்காளர் பேரணி ஊர்வலம் அந்தந்த தொகுதியில் நடைபெறும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனிடையே சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லம் அருகே அமைச்சர் சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அடையாளம் தெரியாத சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சிலர் காயமுற்றனர். இதனையடுத்து பன்னீர்செல்வம் இல்லம் அருகே காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தற்போது மக்கள் விரோத ஆட்சி அமைந்துள்ளதாக திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்திலிருந்து ரயில் மூலம் சென்னை திரும்பிய ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி மீண்டும் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். பேரவையில் தம்மை பார்த்து முதல்வர் பழனிசாமி சிரிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பெரும்பான்மையை நிரூபிப்பதில் ஆளுநர் தாமதம் செய்துள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். ஆனால் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சராக நேற்று கவர்னர் பதவி பிரமாணம் வச்சிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு அசம்பிளிக்கு வரும்போது என்னை பார்த்து சிரிக்காமல் இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ அமைந்திருக்கிற ஆட்சியை மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது மக்கள் விரோத ஆட்சி தான். மணிப்பூர் மாநில பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக முதல்வர் இபோபி சிங், சமூக ஆர்வலர் ஐரோம் ஷர்மிளா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 60 தொகுதிகளில் மார்ச் 4 மற்றும் 8ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து 3 முறையாக முதல்வராக பதவி வகித்த இபோபி சிங் மீண்டும் தௌபால் பேரவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். மணிப்பூரில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்பப் பெறக்கோரி கடந்த 16 ஆண்டுகளாக போராடிய சமூக ஆர்வலர் ஐரோம் ஷர்மிளாவும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இபோபி சிங்கை எதிர்த்து மக்கள் எழுச்சி நீதி கூட்டணி சார்பில் ஐரோம் போட்டியிடும் ஐரோம் ஷர்மிளா நேற்று மனு தாக்கல் செய்தார். கனடாவுக்கான புதிய இந்திய தூதராக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் பதவி வகித்த விகாஸ் ஸ்வரூப் நியமிக்கப்பட்டுள்ளார். 1995ஆம் ஆண்டு பிரிவு வெளியுறவு அயல்பணி அலுவலராக விகாஸ் ஸ்வரூப் தேர்வு செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு முதல் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக அவர் பதவி வகித்தார். ஐநா பிரிவு கூடுதல் செயலாளராகவும் துருக்கி, அமெரிக்கா, எத்தியோப்பியா, பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் தூதராக விகாஸ் ஸ்வரூப் பதவி வகித்திருந்தார். கனடாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள விகாஸ் ஸ்வரூப் முறைப்படி விரைவில் பதவியேற்பார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதிய ஆட்சியால் எந்த பயனும் ஏற்படாது. பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
தற்போதைய புதிய ஆட்சியால் தமிழகத்திற்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் நிலையற்ற தன்மை முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். 50 ஆண்டுகளில் சிங்கப்பூர் போல வளர்ச்சி பெற்று இருக்க வேண்டிய தமிழகம் இரு கழக ஆட்சிகளால் வளர்ச்சியடையவில்லை என கூறினார். அதிமுக, திமுக இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்றும் மக்கள் புதிய தேடலை நோக்கி செல்ல தொடங்கியிருப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கழகங்கள் இல்லாத தமிழகம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறேன். கவலைகள் இல்லாத தமிழர்கள் உருவாகணும்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இது இந்த கழகங்களால் முடியலை. 50 வருஷமா வாய்ப்பு கொடுத்தாச்சு, முடியாது. 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது வரணும்னு சொல்லி யாராவது 1% மக்கள் விரும்பினாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே இவ்வளவு வெறுப்பதற்கு என்ன காரணம்? கழகங்களை இன்னைக்கு மக்கள் வெறுத்துவதற்கு ஆரம்பிச்சாச்சு. புதிய தேடல் ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுள்ளதால் எதிர்க்கட்சிகளின் சதி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வராக பழனிசாமி பதவியேற்ற பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூருக்கு சென்றார். அங்குள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர்கள், ஆளுநரின் நடவடிக்கையால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக கூறினர். அதிமுக கழகம் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரதிநிதிகள் தான் எம்எல்ஏக்கள். அவருடைய கனவுகள் எங்கள் தொகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரமைகளுக்கு நிழல்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சோதனையில் வெற்றி பெறதுக்கு ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை நாங்கள் இங்கே இருந்தனால தான் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறோம். அம்மாவுடைய எண்ண கனவுகள் சிறப்பான முறையில் இந்த ஆட்சி மக்களுக்கு சேவையாற்றும். மக்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் நெஞ்சங்களிலும் இந்த ஆட்சி பாராட்டத்தக்க அளவிற்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலை திணிக்கலாம் மக்கள் மத்தியிலே என்று நினைத்திருந்தார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி அவர்களுடைய அந்த சதியை முறியடித்து இன்றைக்கு அதுவும் தேர்தல் என்று சொன்னால் 1000 கோடி ரூபாய் ஆகும் மக்களுடைய வரிப்பணம். அது இன்றைக்கு வீணாகாமல் இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக எம்எல்ஏக்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என கட்சியின் பொதுச் செயலர் க. அன்பழகன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மறைந்த திமுக நிர்வாகி APR சண்முக சுந்தரத்தின் உருவப்படத்தை அன்பழகன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக மக்கள் ஆதரவை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தின் எதிர்காலம் திமுகவின் வெற்றியை பொறுத்து அமையும் என்றும் அன்பழகன் குறிப்பிட்டார். நம்பிக்கை வாக்கெடுத்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய ஆதரவு இருக்காது. மற்றவருடைய ஆதரவு அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தராது. திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகிற வெற்றியை பொறுத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும். தமிழக ஆளுநர் தாமதமாக முடிவெடுத்தாலும் நல்ல முடிவை எடுத்துள்ளார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது பெரும்பான்மையை 15 நாள் கெடுவிற்குள் நிரூபிக்கலாம் என்பதால் குதிரை பேரம் நடைபெற வாய்ப்பு இல்லை என கூறினார். தனது ஆதரவு எம்எல்ஏக்களை அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் தங்க வைக்க முதல்வருக்கு உரிமை இருப்பதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் குழப்பங்களுக்கு முடிவு ஏற்படுகிற விதத்தில் மேதகு ஆளுநர் அவர்கள் அரசியல் சட்டப்படி பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து அமைச்சரவையை ஏற்படுத்தியிருப்பது வரவேற்புக்குரியது. காலம் கடந்தாலும் அரசியல் சாசனப்படி அரசியல் சட்டத்தின்படி ஆளுநர் சரியான முடிவை மேற்கொண்டுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நேரிட்ட வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மாணவர்களிடம் நேரடியாக கருத்து கேட்க இருப்பதாக விசாரணை ஆணைய தலைவர் ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்தின் போது நேரிட்ட கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் தலைவர் ராஜேஸ்வரன் சென்னை, கோயம்புத்தூரில் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சேலம் வந்த அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 5 நாட்களாக சிறை வைக்கப்பட்டிருந்த ரயில் நின்றிருந்த பகுதியில் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராஜேஸ்வரன், சேலத்தில் மேற்கொள்ளும் என ஆய்வினை தொடர்ந்து மதுரையில் ஆய்வு நடத்த இருப்பதாக தெரிவித்தார். என்கொயரி கமிஷன் ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து சிட்டிங் வைப்பேன் சேலத்தில். அப்போ பேப்பரில் விளம்பரம் கொடுத்து அறிவிப்பு கொடுத்து யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் யார் இந்த விசாரணை கமிஷனில் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுப்போம்.
அப்போ யார் வேணால் வந்து விசாரணை கமிஷனில் அவங்க அஃபிடவிட்டை போட்டுட்டு சொல்லலாம். அப்போ சந்தர்ப்பம் கொடுப்போம். அப்போ நாங்கள் அவங்கள கேட்போம். தேனி மாவட்ட அதிமுக நகர செயலர் வீட்டின் மீது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்கியதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தமிழகத்தின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதை அடுத்து போடிநாயக்கனூர் அதிமுக நகர செயலர் பாலமுருகன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதனிடையே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பாலமுருகன் வீட்டின் மீது கற்களை வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக தொண்டர்கள் பன்னீர்செல்வத்தின் சட்டமன்ற அலுவலகத்தை தாக்கினர். இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். செங்கோட்டையிலிருந்து கேரள மாநிலம் ஆரியங்காவு இடையே அமைக்கப்பட்டுள்ள புதிய அகல ரயில் பாதையில் அதிவேக தொடர்வண்டி சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. செங்கோட்டையிலிருந்து பகவதிபுரம் ஆரியங்காவு வழியாக 19 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய அகல ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்தது. ஆரியங்காவு அகல ரயில் பாதையில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தென்னக ரயில்வேயின் பாதுகாப்பு ஆணையர் மற்றும் உயர் அலுவலர்கள் இந்த சோதனையினை மேற்கொண்டனர். இந்த வழித்தடத்தில் ரயிலை இயக்குவது தொடர்பாக இன்னும் 10 நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என ரயில்வே கோட்ட மேலாளர் சுனில்குமார் கர்க் தெரிவித்துள்ளார். We will plan for it. I think it should be first train should be possible to this place in about a week or 10 days time. We are targeting it for June this year. செங்கோட்டை வரைக்கும் லைன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம், சேஃப்டி செக் பண்ணோம், பராமீட்டர்ஸும் எடுத்துருக்கோம், சேஃப்டி பராமீட்டர்ஸ்லாம் எடுத்திருக்கோம், அனலைஸ். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து ஓடுறதுக்காக டிவிஷன் வேணுங்கிற இதை ஏற்பாடாக செய்யலாம். தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டி அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 பேர் பலியானார்கள். போடிநாயக்கனூரைச் சேர்ந்த ராணுவ வீரரான குமார் என்பவர் தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். கோடாங்கிப்பட்டி அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது தேனியை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ராணுவ வீரர் உள்பட 3 பேர் அதே இடத்தில் பலியானார்கள். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள மசூதி ஒன்றில் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 100க்கும் அதிகமானோர் பலியானார்கள். பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தின் ஷிக்வான் நகரில் உள்ள மசூதி ஒன்றில் நேற்றிரவு தொழுகை முடிந்த பிறகு சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனை காண்பதற்காக ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்தனர். அப்போது பெண்கள் பிரிவில் ஊடுருவிய தீவிரவாதி ஒருவர் தனது உடலில் கட்டியிருந்த சக்தி வாய்ந்த குண்டை வெடிக்க செய்தார். இதில் 100க்கும் அதிகமானோர் அந்த இடத்திலேயே பலியானார்கள். 200க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினர் உடனடியாக மீட்பு பணியினை மேற்கொண்டனர். குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் இந்திய வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினால் டெஸ்ட் தொடரில் இடம்பெறும் வாய்ப்பு ஏற்படும் என இந்திய ஏ அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ அணி ஆஸ்திரேலியா அணி மோதும் 3 நாள் பயிற்சி ஆட்டம் இன்று மும்பையில் தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி கேப்டனாக ஹர்திக் பாண்டியா களமிறங்குகிறார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது.
வரும் 23ஆம் தேதி முதல் போட்டி புனேவில் தொடங்குகிறது. இதற்கு தயாராகும் வகையில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3 நாட்கள் கொண்ட பயிற்சி போட்டியில் ஆஸ்திரேலியா களமிறங்குகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய ஏ அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா, கிரிக்கெட் அணி தேர்வாளர்களின் நம்பிக்கையை பெறும் வாய்ப்பாக பயிற்சி ஆட்டம் வீரர்களுக்கு அமையும் என கூறினார். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியின் 2வது சுற்றில் ஜெர்மனியின் ஏஞ்சலிக் கெர்பர் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டி தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் 4-6, 6-0, 4-6 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவைச் சேர்ந்த வீராங்கனை டேரியா காஸ்னிகாவிடம் ஜெர்மனியின் ஏஞ்சலிக் கெர்பர் தோல்வியடைந்தார். காலிறுதியில் ஒலிம்பிக் சாம்பியனான மோனிகா பெக்கை காஸ்டிகினா சந்திக்க உள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா, செக் குடியரசின் பார்போரோ ஸ்ட்ரைகோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் நாளை கூடுகிறது. முதல்வர் பழனிசாமி நம்பிக்கை கோருகிறார். பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்போம், முதல்வர் பழனிசாமி உறுதி. அதிமுக எம்எல்ஏக்கள் தொகுதிகளில் மக்கள் பேரணி, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி, மு.க. ஸ்டாலின் பேட்டி. பாகிஸ்தான் மசூதியில் வெடிகுண்டு தாக்குதல், 100 பேர் பலி, 200 பேர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.